என்னம்மா நீ செய்கிறீங்க? முட்டை பப்ஸ் செய்கிறோம். பப்ஸ் செய்கிறீங்களா? இன்னும் நிறைய பேர் ஆளே காணோம். எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. உன்னை மட்டும் விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அடுப்பு செம்மையாக எரிக்கிறது. வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ வந்து முட்டை ஊற்றணும். லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். அடுப்பு நல்லா எரியுது. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் லைட்டாக வர மாதிரி வதக்கணும். இப்போ லைட்டாக நல்லா வதங்கிச்சு. இப்போ கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் தேவைன்னா கொஞ்சம் சிக்கன் 65 மசாலாவும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். நம்ம முதல்ல உப்பு போட்டுட்டோம், இப்போ கரெக்டாக இருக்கும். அப்புறம் முட்டை வச்சு ஊற்றிக்கலாம். ரெண்டு முட்டை தேவையானது. அப்பளம் லைட்டாக ஊறினோன்னு இப்படி எடுத்து வச்ச அப்பளத்தை கொஞ்சம் ஸ்டஃப் எல்லாம் ஊற வச்சுருக்கோம்ல, அந்த அப்பளத்தில் எடுத்து கொஞ்சம் ஸ்டஃப் வச்சு இந்த கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவை ஊற வச்சுருக்கோம், அதை வச்சு ஓரமாக தடவி இப்படி வச்சு எண்ணெயில் போடுறதுக்கு ரெடி ஆகிடும். அதேமாரி ஒன்றுத்தையும் பண்ணிக்கலாம். சொல்லு. இப்போ இதுமாரி போட்டுடலாம். காய்ஸ், நம்ம ஒரு ஷேப்லேயே பண்ணுறோம் பாருங்க. இப்போ சமோசா ஷேப். பாருங்க, இப்போ இப்படி திருப்பி போட்டுக்கணும். வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துடணும் காய்ஸ். இதோட நம்ம செஞ்ச முட்டை பப்ஸு சாப்பிட்டு பாருங்க. ஐயா, முட்டை பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். நம்ம ஒரு பைட் எடுத்து இதில் டிப் பண்ணக்கூடாது காய்ஸ். இப்படி எடுக்கணும். வச்சு எப்படி இருக்கு? பக்காவா இருக்கு காய்ஸ். சொல்லுவாங்க எக் பப்ஸ். இந்த ஓட்டையோட கொஞ்சம் தூரமா எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க காய்ஸ். எனக்கு கொஞ்சம் என்னடா தண்ணி எத்தனை வரத்துக்குள்ளே தட்டே காலி ஆயிடுச்சு. ரொம்ப ருசியாக இருந்துச்சு, அதனால உள்ளே போயிடுச்சு. ஃபுல்லாக இறங்கிடுச்சு காய்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.